ஏழாம் வகுப்பு படிக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஏழாம் வகுப்பு கணக்குல முதல் பாட எண்ணியல பயிற்சி 1.1 வரக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். சரியா? முதல் கொஸ்டின், கோடிட்ட இடங்களை நிரப்புக. -30 கூட்டல் டேஸ் ஈக்குவல் டு 60. -30 கூட எந்த நம்பரை கூட்டினா 60? குழந்தைகளே, நீங்க இந்த கணக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். முழுக்கள் அப்படின்னா சென்டர்ல 0 இருக்கும். இந்த பக்கம் 1 2 3 நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். அதுபோல இந்த பக்கம் -1 -2 -3 நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். 0 மிகை எண்கள், குறை எண்கள், இது எல்லாம் சேர்ந்துதான் முழுக்கள். ஒரு குறை எண்ணையும் மிகை எண்ணையும் கூட்டணும். எப்படி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நார்மல் அடிஷன் பார்க்கலாம். 2 + 3 ரெண்டுமே மிகை எண். 2 + 3 5. இதையே ரெண்டு குறை எண்ணா எடுக்கலாமா? சேம் நம்பரை -2 + -3 -2ம் -3ம் -5 அவ்வளவுதான். மைனஸை கூட்டி மைனஸ் சிம்பிள். இதே நேரம் நான் ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் குறை எண்ணா எடுத்திருக்கேன். -2. ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ்ஸா இருந்தா இந்த கணக்கு என்ன செய்யணும்? கழிக்கணும். 3ல இருந்து 2 போனா 1. 3ஓட சிம்பிள் பிளஸ்ங்கிறதுனால பிளஸ். இங்க +1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாம 1 போட்டாலும் கரெக்ட் தான். எந்த ஒரு சிம்பிளும் இல்லைன்னா பிளஸ்ன்னு அர்த்தம். அது போல அப்படியே மாத்திக்கிறேன். 2 + -3. இது பிளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர். அப்ப என்ன செய்யணும்? கழிக்கணும். 3ல இருந்து 2 போனா 1. 3ஓட சிம்பிள் மைனஸ்ங்கிறதுனால -1. சோ நான் சேம் நம்பர்ஸை வச்சு 4 விதமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாடல்ல தான் இந்த லெசன்ல வரக்கூடிய எல்லா கணக்குகளுமே இருக்கும். சோ இப்ப நம்ம இந்த பயிற்சிக்குள்ள போகலாம். ஓகேவா? -30 கூட்டல் டேஸ் ஈக்குவல் 60. -30 கூட எந்த நம்பர் கூடனா 60. இங்க மைனஸ் இருக்கு, ஆன்சர் பிளஸ்ல இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா கழிச்சிருக்கணும். எதிலிருந்து கழிச்சா 60 கிடைக்கும்? 90ல இருந்து 30 கழிச்சா 60. கரெக்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? -52 கூட்டல் -52 ஈக்குவல் டு டேஸ். ரெண்டுமே மைனஸ். அப்ப ஆன்சரும் மைனஸ்ல தான் வரும், கூட்டி இல்லையா? 52 கூட்டினா 104. மைனஸும் இருக்கிறதுனால ஆன்சரை மைனஸ். அடுத்த கொஸ்டின், 140 கூட்டல் -70 ஈக்குவல் டு 70ன்னு போட்டிருக்கேன். எப்படி இதுல 140 வந்துச்சு? கேள்வி என்ன கொடுத்தாங்க? -70 கொடுத்தாங்க. ஆன்சர் +70. அப்போ கண்டிப்பா இங்க கழிச்சிருக்கணும். எதுல இருந்து கழிச்சா 70 கிடைக்கும்? 140ல இருந்து 70 கழிச்சாதான் 70 கிடைக்கும். அதனால இங்க 140. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 75 கூட்டல் -25 ஈக்குவல் டு டேஸ். ஒரு பிளஸ் நம்பர், ஒரு மைனஸ் நம்பர் அப்படின்னா, அதாவது ஒரு மிகை எண்ணு, ஒரு குறை எண்ணா என்ன செய்யணும்? ரெண்டையும் கழிக்கணும். 75ல இருந்து 25 கழிச்சா எவ்வளவு? 50. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இப்ப இங்க எத்தனை நம்பர் எடுத்திருக்காங்க? 3 நம்பர். 3 நம்பர் எடுத்தா அது என்ன பண்பு செல்லங்களா? அது சேர்ப்பு பண்பு. முழுக்களை பொறுத்த வரைக்கும் அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கூட்டல் சமணி, இந்த மாதிரி பண்புகள் இருக்கு இல்லையா? அதுல 3 நம்பரை சேர்த்து கூட்டினா அது சேர்ப்பு பண்பு. இங்க பார்க்கலாம். -3 + -2 + -77. இதுல இந்த பெரிய பிராக்கெட் பாத்தீங்களா? அதுக்கு அர்த்தம் என்னது? ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் கூட்டணும், அதன் பிறகு இதை கூட்டணும். கூட்டலை பொறுத்தவரையும் உங்களுக்கே தெரியும் கண்ணுகளா, என்ன நம்ம ஆர்டர் மாத்தி கூட்டினாலும் ஆன்சர் மாறாது. 2 + 3 + 4 3 நம்பர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 கூட்டுக்கலாமா? 2 + 3 5. இந்த பக்கம் 4. 5 + 4 எவ்வளவு? 9. இதையே 2 + 3 + 4 இத ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்டுக்கிறேன். 2 + 3 + 4 7. 7 + 2 9. சேம் ஆன்சர். சோ ஆர்டர் மாத்தி கூட்டினாலும் என்ன செய்யாது? ஆன்சர் மாறாது. இதுதான் சேர்ப்பு பண்பு. அப்போ இங்க -3 -12 சேர்த்து பிராக்கெட் 77 -77 தனியா எடுத்திருக்காங்க. இங்க செகண்ட் 2 நம்பரை சேர்த்து போட்டிருக்கு. 12ம் 77 இருக்கு. அப்ப எந்த நம்பர் மிஸ்ஸிங்? -3. கரெக்டா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். சேம் சேர்ப்பு பண்பு தான் அடுத்த கொஸ்டினும். -42 -23 2 நம்பர் இருக்கு. இந்த பக்கம் 15 இருக்கு. இந்த 2 நம்பருமே கிடையாது. ஈஸியா போட்டுடலாம். அப்ப இங்க இருக்க 15 தான் இங்க வரும், இந்த 2 நம்பர் தான் இங்க வரும். கரெக்டா? போட்டுட்டோமா? ரொம்ப ஈஸி இல்லையா?
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, -5 கூட எந்த நம்பரை கூட்டினா -100. கேள்வியில மைனஸ், ஆன்சரும் மைனஸ். அப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய நம்பர் மைனஸ்ல தான் இருக்கணும் இல்லையா? -5 கூட -95 கூட்டினா -100. கரெக்டா? அடுத்த கொஸ்டின் -22 கொடுத்திருக்காங்க. ஆன்சர் 0 ஆயிருக்கு. எப்ப 0 ஆகும்? ஒரு நம்பரை அதே நம்பரால கழிச்சா. 2 இருக்குன்னா 2 கழிச்சா. அப்போ இங்க -22 இருக்குன்னா இங்க ஒரு +22 இருந்தாதான் 0 ஆகும் இல்லையா? அப்ப இங்க என்ன ஆன்சர்? 22. 22ல இருந்து 22 கழிச்சா 0. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 20 + 80 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. மூணாவது நம்பரை கேக்குறாங்க. ஆனா ஆன்சர் 0. அப்ப எப்படி? 20 கூட்டல் 80 100. இந்த 100 இன்னொரு 100ஆல கழிச்சா தானே 0 ஆகும். அப்ப என்ன வரும்? -100. அடுத்த கொஸ்டின் 171 கூட்டல் டேஷ் ஈக்குவல் 0. ஒரு எண்ணா அதே எண்ணால கழிச்சா 0. அப்ப -171. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்த சரியா தவறா கணக்குகளுக்கு போலாமா? -32 கூட்டல் எதிர்மறை -32. கூட்டல் எதிர்மறைன்னு சொன்னா என்ன? -32 கூட்டல் எதிர்மறை +32. மைனஸ் நம்பருக்கு பிளஸும் அதே மாதிரி பிளஸ் நம்பருக்கு மைனஸும் தான் கூட்டல் எதிர்மறை. இந்த கணக்குல என்ன சொல்லிருக்காங்க? அதே -32 அதோட கூட்டல் எதிர்மறைன்னு சொன்னதுனால இதனது தவறு. அடுத்த கொஸ்டின் -90 + -30 = 60. ரெண்டுமே மைனஸ் நம்பர்னா கூட்டி மைனஸ் சிம்பிள். 90 + 30 -120 இங்க ஆன்சரா வந்திருக்கணும். ஆனா 60 கொடுத்ததுனால தவறு. -125 + 25. ஒரு மைனஸ் நம்பர் ஒரு பிளஸ் நம்பர். அப்ப செய்யணும், கழிக்கணும். 125ல இருந்து 25 கழிச்சா 100. இந்த 125ஓட சிம்பிள் மைனஸ்ங்கிறதுனால -100. அப்ப இது மட்டும் தான் இதுல சரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை கூட்டுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக. 8 மற்றும் -12. 8 மற்றும் -12 பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் ரெண்டுமே இருக்கு. அப்ப நம்ம எண்கோடு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் போட்டு வரைஞ்சுக்கணும். சென்டரா 0 போட்டாச்சு. பாசிட்டிவ் நம்பர்ஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நெகட்டிவ் நம்பர்ஸ் எவ்வளவு முடியுமோ போட்டாச்சு. எங்கிருந்து ஒரு கணக்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா 0ல இருந்து. 0 இருந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு போகணும்? 8க்கு போகணும். இங்கிருந்து எங்க போகணும்? அப்படியே 8க்கு வந்தாச்சா? 8க்கு வந்த அப்புறம் -12 குறைக்கணும். மைனஸ்னு சொன்னாலே எங்க லெப்ட் சைடு இடது பக்கம் தான். மைனஸ்ங்கிறது வந்தாலே எந்த பக்கமா போகணும்? இடது பக்கமா போகணும். பிளஸ்னு வந்தா வலது பக்கமா போகணும். அப்ப எவ்வளவு இடது பக்கமா போகணும்? 12 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எங்க வந்து முடிஞ்சிச்சு? -4ல. அப்போ 8ஐயும் இந்த -12ஐயும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -4 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாமா? எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக. -3 மற்றும் -5. -3ஐயும் -5ஐயும் கூட்ட சொல்லியிருக்காங்க. -3 -5 ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர். அப்போ பாசிட்டிவ் நம்பர் நமக்கு கொஞ்சமா போட்டா போதும். நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் தேவைப்படுது இல்லையா? கண்டிப்பா 0 போடணும். இந்த பக்கம் ஒரு 2-3 நம்பர் போட்டாச்சு. இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் நிறைய போடணும். ஏன்னா கொஸ்டின்ல ஃபுல்லா நெகட்டிவ் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 0 இருந்து எது வரைக்கும் போகணும்? -3. -3 வந்தாச்சா? தென் -5. மைனஸ்னு சொன்னாலே இடது பக்கமா தான் போகணும். சோ 1 2 3 4 5 எங்க போய் முடிஞ்சிச்சு? -8. அப்போ -3ஐயும் இந்த -5ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? -8 கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? -100 கூட்டல் -10. ரெண்டு மைனஸ் நம்பர். அப்போ கூட்டி அதே மைனஸ் சிம்பல் இல்லையா? -100 -10. 100 10 110. மைனஸும் மைனஸும் மைனஸ். அதனால -110. அடுத்த கொஸ்டின் 82 கூட்டல் -75. ஒரு பிளஸ் நம்பர் ஒரு மைனஸ் நம்பர். அப்ப என்ன செய்யணும்? கழிக்கணும். 82ல இருந்து 75 கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 7. இந்த 82ஓட சிம்பல் பிளஸ்ங்கிறதுனால +7. அதாவது எந்த நம்பர்ல இருந்து கழிக்கிறோமோ அதோட சிம்பலை பார்த்து போடணும்.
-25 கூட்டல் -63 ரெண்டுமே மைனஸ் கூட்ட சொல்றாங்க. அப்ப கூட்டி அதே மைனஸ் சிம்பிள் இல்லையா? இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா 288 கிடைக்கும். மைனஸ் மைனஸும் மைனஸ் கூட்டல்ல. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 20 கூட்டல் -72 ஒரு மிகை எண் ஒரு குறை எண். அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் கழிக்கணும். 22 கழிக்க முடியாது, 72 தான் கழிக்கணும். 72ல 20 போனா 52. இந்த 72க்கு சிம்பிள் மைனஸ்ங்கிறதுனால -52. அடுத்த கொஸ்டின் -48 கூட்டல் -15 இங்க ரெண்டுமே மைனஸ் சிம்பிள், அதனால கூட்டி மைனஸ் சிம்பிள். ரெண்டையும் கூட்டினா 63 சிம்பிள் மைனஸ். நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம். வழி கணக்குன்னு சொல்லுவோம், ஸ்டெப் சம்ஸ். தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதில் அளிக்கிறாள். மேலும் தாள் 2ல் 13 வினாக்களுக்கு தவறாக பதில் அளிக்கிறாள். அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிக. குழந்தைகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க படிச்சு பெரிய பிள்ளை ஆகி அதன் பிறகு நீங்க போட்டித் தேர்வுக்கு போகும்போது சில போட்டித் தேர்வுகளுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. அதாவது கரெக்டா எழுதின கொஸ்டின்ஸ்க்கு மார்க் போடுவாங்க, தப்பா எழுதின கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மார்க் குறைப்பாங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். நல்லா தெரிஞ்சதை மட்டும் எழுதிக்கணும். ஓகேவா? சரி, இப்ப இங்க பாக்கலாம். தேன்மலருக்கு அது போல 2 எக்ஸாம் எழுதுறா, 2 பேப்பர் எக்ஸாம் எழுதுறா. முதல் தாள் முதல் பேப்பர்ல 25 வினாக்கள் தப்பா எழுதிக்கிறா, ரெண்டாவதுல 13. அப்ப மொத்தம் அவ எவ்வளவு மார்க் அவளுக்கு குறையும்னு கேக்குறாங்க. பாக்கலாமா? முதல் தேர்வில் தவறாக எழுதிய வினாக்கள் எவ்வளவு? 25 இல்லையா? தவறுக்கு மார்க் நெகட்டிவ் மார்க் இல்லையா? அதனால -25. இரண்டாவது தேர்வில் தவறாக எழுதிய வினாக்கள் 13 இல்லையா? தவறா எழுதினா மார்க் குறைப்பாங்க இல்லையா? அதனால -13. அப்போ மொத்தமா எவ்வளவு குறைச்சிருக்காங்க? குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் ஈக்குவல் டு ரெண்டுமே மைனஸ் நம்பர், ரெண்டு மைனஸையும் கூட்டிக்கணும். -25 பிளஸ் -13 மைனஸ் மைனஸும் கூட்டல மைனஸ் தான், கூட்டி அதே சிம்பிள் இல்லையா? -38. அப்போ அவளுக்கு எத்தனை மார்க் குறைப்பாங்க? 38 மார்க் குறைப்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு A பெற்ற மதிப்பெண்கள் +30 -20 0 மற்றும் குழு B பெற்ற மதிப்பெண்கள் -20 0 +30 எனில் வெற்றி பெற்ற குழு எது? முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா? 2 கேள்வி. 2 டீம் வாங்கின மார்க் கொடுத்துக்கிட்டு எந்த டீம் வெற்றி பெற்றுச்சுன்னு கேக்குறாங்க. அதன் பிறகு முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா? இட் மீன்ஸ் 2 + 3னா அது 3 + 2 அந்த மாதிரி மாற்றி கூட்டலாமான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு வெற்றி பெற்றான்னு பார்க்கலாம், அதன் பிறகு அதை பத்தி பேசிக்கலாம். ஓகேவா? குழு A என்ன மார்க் வாங்குறாங்க? 30 பிளஸ் -20 பிளஸ் 0. எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம். 30 20 இது பிளஸ் மைனஸ், அப்ப கழிக்கணும். 30ல 20 போனா 10, 10 பிளஸ் 0 10. கரெக்டா? குழு B என்ன வாங்குறாங்க? -20 பிளஸ் 0 பிளஸ் 30ன்னு கொடுத்திருக்காங்க. -20ஐயும் 0வையும் ஃபர்ஸ்ட் கூட்டிக்கலாம். அப்போ அதே -20 தான் கிடைக்கும் இல்லையா? அது கூட 30 கூட்ட போறோம். இது மைனஸ், இது பிளஸ், அப்ப கழிக்கணும். 30ல 20 போனா 10, 30ஓட சிம்பல் பிளஸ். இதுவும் 10, இதுவும் 10. அப்ப எந்த குழு வெற்றி பெற்றுச்சு? இரு குழுக்களும் சமம். 2 பேரும் மேட்ச் டிராவ்ல முடிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்த கேள்வி, முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா? நம்ம என்ன பண்ணோம்? இங்க 30 ஃபர்ஸ்ட் போட்டோம், 20 அடுத்து போட்டோம். இங்க 20 ஃபர்ஸ்ட் வந்துச்சு, 30 கடைசியா வந்துச்சு. ஆனா ஆன்சர் சேமா வந்துச்சா? அப்போ முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா அப்படின்னு சொன்னா என்னது? இயலும். எக்ஸாம்பிள் போட்டுட்டு அடிச்சிருக்கேன் பாருங்க. 2 + 3, ஏன்னா நீங்க எழுதக்கூடாதுங்கிறதுக்காக அடிச்சிருக்கேன். 2 + 3 5 தானே, அதே மாத்தி 3 + 2 5 தானே. சோ கூட்டல பொறுத்த வரைக்கும் இடம் மாற்றி கூட்டினாலும் சேம் ஆன்சர் தான். சோ இந்த கேள்வியில ரெண்டாவது கேள்விக்கு பதில் என்னது? இயலும். கேள்வி 6, 11 + 7 + 10 ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு பிராக்கெட், 11 + 7 + 10 செகண்ட் 2 நம்பருக்கு பிராக்கெட். அதாவது சேர்ப்பு பண்பு சமமானவையா? எந்த பண்பின் அடிப்படையில்? ஆமா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கூட்டலுக்கு என்ன பண்பு உண்டு? சேர்ப்பு பண்பு உண்டு. அப்ப இரண்டும் சமம். இதுக்கு என்ன பதில் எழுத போறோம்?
எந்த பண்பின் அடிப்படையில்? சேர்ப்பு பண்பின் அடிப்படையில். 6th கேள்விக்கு ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர் சமம். செகண்ட், எந்த பண்பின் அடிப்படையில்? சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் சமம். உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இந்த கணக்கை இல்லாம ஈஸியான கணக்கா சொல்லி தரேன் பாருங்க. 3 நம்பர் வரிசை எடுத்துக்கிட்டேன். 2 + 3 + 4, 2 + 3 5, 5 + 4 9, 2 + 3 + 4, 3 4 செகண்ட் கூட்டியிருக்கேன். 4 + 3 7, 7 + 2 9. ஆன்சர் மாறல இல்லையா? இதுதான் அந்த கேள்வியில கேட்டாங்க. 7வது கொஸ்டின், கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை காண்க. அதாவது 2 நம்பரை கூட்டினா ஆன்சர் 2 கிடைக்கணும். அந்த மாதிரி 5 ஜோடி எழுத சொல்றாங்க. எழுதலாமா? 1 + 1 2. வேற என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் நம்பரோட பண்ணிக்கலாம். 4 + -2 எவ்வளவு? 4 2 போனா 2. அதுபோல -5 + 7, 7 5 போனா 2. 10 + -8 எவ்வளவு? 2. 2 + 0 கூட போட்டு எழுதிக்கலாம் 2. இது போல நம்பர்ஸ் எழுதிக்கிட்டே போலாம், உங்க விருப்பம் தான். 2 நம்பரை கூட்டினா ஆன்சர் 2 வர மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கொள்கைக்குறி வினாக்கள். நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை +18 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்? ஒரு சின்ன கால்குலேஷன் மூலம் பார்க்கலாம். 12 மணிக்கு 18 டிகிரி செல்சியஸ். அதன் பிறகு ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளவு குறையுது? 3 டிகிரி செல்சியஸ் குறையுது. அப்போ 3 3 3 குறைச்சு எழுதிக்கலாமா? ஒரு மணி 15 டிகிரி செல்சியஸ் அப்படியே குறைச்சு 7 மணிக்கு 0 தாண்டினா மைனஸ் இல்லையா? -3 டிகிரி செல்சியஸ். 8 மணிக்கு -6, 9 மணிக்கு -9, 10 மணிக்கு -12 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் 4 10 பிற்பகல். அடுத்த கொஸ்டின், 9வது கொஸ்டின், குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக. இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எதுக்கு குறையல் ஆன்சரா கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணி பார்க்கலாம். -9 -5 எவ்வளவு? 2 கூட்டினா -14. 14ல 6 போனா 8, 14ஓட சிம்பல் மைனஸ்ங்கிறதால -8. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு விடையா அமைஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, -10 + 7. ஒரு மைனஸ் நம்பரும் பிளஸ் நம்பரும் என்ன செய்யணும்? கழிக்கணும். 10ல 7 போனா 3, 10ஓட சிம்பல் மைனஸ்ங்கிறதுனால -3. ஆப்ஷன் பி, இரண்டாவது ஆப்ஷன் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், -8 + 10 + -2 = dash. கூட்டி பார்க்கலாமா? -8 + 10, 10ல 8 போனா எவ்வளவு? 2. அது என்ன 2 இருக்கு? +2 இருக்கு. அந்த 2ல இருந்து இந்த -2 கழிச்சோம்னா 2 - 2 0. மூணாவது ஆப்ஷன் சரி. 20 கூட்டல் -9 + 9. இந்த கணக்கு ஈஸியா செய்யலாம். ஒரு +9 -9, +9 -9 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். மீதி என்ன இருக்கு? 20. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 20ங்கிறது சரியான விடை. குழந்தைகளே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தயவு செய்து உங்க டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்தா அதை பார்த்து எழுதக்கூடிய ஒரு காப்பி பண்ணக்கூடிய விஷயமா இந்த யூடியூப்பை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அதை எடுத்துக்கோங்க. ஹோம்ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஓகே குழந்தைகளே, நன்றி. ஆல் தி பெஸ்ட். ஓகே குழந்தைகளே, நன்றி. ஆல் தி பெஸ்ட்.